ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மூத்தக்குடியான ஃபுல் பிளாக் கப்பி ஃபிஷ்ஷை பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸையும் அதோட பேட்சையும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேங்க்கை பற்றி சொல்லணுன்னா, இது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் டேங்க்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுவும் சேம் அதே மாதிரி தான் கைஸ். அந்த ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அந்த நார்மல் ட்ரேயோட இது கொஞ்சம் பெருசு. அந்த பெரிய டேங்க்கை கவர் பண்ணோம்னா ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்துக்கு ஒரு டைம் அந்த கவரை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால் இது பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு போட்டாச்சு கைஸ். இது ஃபுல்லாக பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், சிமெண்ட்டு போட்டு கோட்டிங் கொடுத்தாச்சு. அதனால் இது சிமெண்ட் டேங்க் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு. ஓகே, இந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா என்னென்ன பிளான்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, ஃபாக்ஸ்டெயில் இருக்குது. இந்த டேங்க்கில் மட்டும்தான் கொஞ்சம் ஃபாக்ஸ்டெயில் க்ரோத்து நல்லா இருக்குது. மற்ற டேங்க்லலாம் எதுவும் வளர மாட்டேங்குது. அதனால் ஃபாக்ஸ்டெயில் நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. மிச்சம் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்லாம் கண்ணாப்பின்னால வளரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளான்ட்டும் இந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் க்ரோவாக தான் இருக்குது. அப்படியே பக்கத்தால் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் இருக்கும். நம்ம ப்ரைவேசி வீடியோலலாம் பார்த்திங்கன்னா எல்லா டேங்க்லேயுமே மணி பிளான்ட் இருக்கும். ஆனால் டேங்க்குக்கும் மணி பிளான்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அதோடய அஸ்திவாரமே இந்த டேங்க்கில் தான் இருக்குது. ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, மணி பிளான்ட்டோட மொத்த வேருமே இந்த டேங்க்கில் தான் கைசிருக்கு. உங்களுக்கு கீழே பார்த்தாலே தெரியும். இது அவ்வளோ பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதோட ரூட்டு தான் இருக்குது. அப்புறம் இதில் ஒரு சின்ன பாட்டிங் மாதிரி பண்ணியிருப்பேன். ஒரு சின்ன டப்பாவில் மண் போட்டு அதில் தான் பிளான்ட் எல்லாமே நட்டு வச்சுருப்பேன். கொஞ்சம் அந்த தொட்டி பெருசுங்கனால பிளான்ட்டிங் பண்ணலான்னு மண் போட்டு நட்டு வச்சுருக்கேன். மற்ற டேங்க்லலாம் வெறும் பிளான்ட்டு மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இந்த டேங்க்கில் என்ன ஃபிஷ்ஷுடா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மூத்தக்குடியோட ப்ரைஸுங்க தான் இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து ஒரு 50 மேல் கப்பி மட்டும் இருக்குது. ஐ மீன் ஃபுல் பிளாக் கப்பி. இது ஃபுல் பிளாக்குன்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே பேட்ஜி ஒரு 5 6th இல்லைனா 7th பேட்ஜின்னு நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரீட் ஆகிடுச்சு. அதனால் இது கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சிருச்சுன்னா, ஐ மீன் எதை சொல்கிறேன்னா, மேலே ஐடார்ஸில் பார்த்திங்கன்னா ப்ளூ வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ இதை ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால் மேலையும் ஃபீமேலையும் செப்பரேட்டாக தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன். நான் கையில் பிடிச்சி காமிக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா மேலு. ஒரு பாதி மேல் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கில் இருக்குது. மீதிலாம் பார்த்திங்கன்னா மேலே அந்த ஐடார்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளூ கலர் ஷேடு வருது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால் மேலையும் ஃபீமேலையும் செப்பரேட்டாக தான் வச்சுருக்கோம். இது சைஸ் பார்த்திங்கன்னா செமி அடல் சைஸ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பேபிஸாக தான் இருந்ததுங்க. இப்போ எல்லாமே சைஸ் வந்துடுச்சு நல்லாவே. இது பேரண்ட் ஃபிஷ் கம்பேர் பண்ணுறப்ப சின்னது தான் நமக்கு. அப்புறம் வேறு இதில் எதுவும் இல்லை. போன வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. அதனால் டக்குன்னு சீக்கிரமாக முடிச்சிடலான்னு பார்க்குறேன். அதனால் வேகமாக பேசலாம். மொத்தத்தில் இது பார்த்திங்கன்னா ஒரு 50 இருக்கும் கைஸ். மேல் ஃபிஷ் மட்டும் 50 இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ்லேருந்தே பிரித்து வச்சிட்டேன். ஐ மீன் குட்டி போட்டு ஒரு 20 டேஸ்லேயே மேலும் ஃபீமேலும் செப்பரேட்டாக பிரித்து வச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மேலுக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ ஷேடு தெரியும், அந்த பிளாக் கலரு. அதனால் இது கொஞ்சம் ஃபுல் பிளாக்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக பிளாக்காக இருக்கும். ஆனால் ஃபுல் பிளாக் குவாலிட்டியும் இருக்குது. ஒரு 20 கிட்ட ஃபுல் பிளாக் குவாலிட்டியும் இருக்குது. ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரே குவாலிட்டியில் தான் இருக்குது. மேலே மட்டும் கொஞ்சம் பேட்ச் அதிகமாக எடுத்ததுனால 2 குவாலிட்டியாக வந்துடுச்சு. இந்த டேங்க்கோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் தான் அசுரா டேங்க்கு. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ஏன்டா இந்த நேம் அப்படி வச்சான்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாகவே மேல் இருக்கிறதுனால இது வரைக்குமே மேட் பண்ணதில்லை காய்ஸ். அதனால் எந்த ஃபிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இதுங்க எல்லாமே படம் எடுத்து அட்டாக் பண்ணுது. அதனால் தெரியாதனமாக அந்த ஃபீமேல் இதில் விழுந்துருச்சு. நானும் அது ஃபீமேல் எங்கேயோ வெளியே குதிச்சிச்சு, அவ்வளோதான் டெத் ஆகிடுச்சு, அதோட சோலி முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தோம்னா இந்த தொட்டியில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே, ஐ மீன் 40லேருந்து ஒரு 50 இருக்கும் எண்ணெயில். அந்த 50 ஃபிஷ்ஷுமே ஒரே ஃபிஷ்ஷே துரத்திட்டே இருந்தது. நான் அதை ஃபஸ்ட்டு கவனிக்கல. அப்புறமேட்டு எங்கடா ஃபிஷ்ஷே காணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் துரத்திக்கிட்டே இருந்தது. நல்ல வேளை அது ஃபிஷ்ஷு டெத் ஆகிற நிலமையில் இருந்தது அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா. ஏன்னா அவ்வளோ டயர்டாகிடுச்சு. ஏன்னா 1 டே ஃபுல்லாக இதே டேங்கில் இருந்தது போல். அதனால் இந்த டேங்க்கு கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்கும். எந்த ஃபிஷ்ஷும் அலோட் பண்ண முடியாது. மேலும் மட்டும் செப்பரேட்டாக வச்சுருக்கனால இந்த டேங்க் அப்படி தான் காய்ச்சி இருக்கும். ஓகே, அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு டேங்க் தான். இது பார்த்திங்கன்னா அல்பினா குட்டி இருக்கிற மாதிரியே சேம் அதே சைஸ் டேங்க்கு. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ட்ரே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். இந்த டேங்க் பார்த்திங்கன்னா இப்போ பேட்ச் ஒர்க் நிலைமையில தான் இருக்குது. என்னடா ஆச்சுன்னா, இது கவர் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 7 மந்த் 8 மந்த்துக்கிட்ட ஆகிடுச்சு. இது எங்கேயோ இப்போ லீக் ஆக தொடங்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சைடில் வாட்ரு லெவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதனால் இதுவும் இப்போ ரீசெண்டாக இது பண்ணணும்.
இந்த டேங்க்கும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓவர் க்ரௌடாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 40 மேல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் கவுண்ட் பண்ணலை. இது எல்லாமே இப்போ கொஞ்சம் மதிய டைம் எடுக்கிறனால கிளார் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்டும் கீழே க்ரீனிஷாக இருக்கிறனால ஃபிஷ் எதுவும் ஃபோக்கஸ் ஆகலை. இதில் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் பிளான்ட் இருக்குது. ஏன்னா இதில் மணி பிளான்ட் இல்லை, ஒரே ஒரு பிளான்ட் தான். இதுலேயும் அதே மாதிரி மண் போட்டு தான் பாட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மூத்தக்குடி பேட்ச் மாதிரியே ஒரு லாஸ்ட்டு பேட்ச் இறங்குனுச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மேல் இருக்குது. அதை மட்டும் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அதோட பாடி சைஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரியே வந்திருக்கு. அந்த ஃபிஷ்ஷுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் மாட்ட மாட்டேங்குது. நான் நேத்தி மாதிரி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போக வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபிஷ்ஷு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. ஓகே காய்ஸ், பிடிச்சாச்சு. ஓகே, இல்லை இந்த ஃபிஷ் இல்லை, நான் வேறு ஃபிஷ்ஷு நான் இது ஒரே நிமிஷம் நான் பிடிச்சிடுறேன். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக பிடிச்சாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம மூத்த குடிக்கிட்ட இருந்து கடைசியாக வந்த பேட்சிங்க. ஐயோ ஓடிடுதுங்க, ஆக்டிவாக இருக்கனால ஓடிடுதுங்க. பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு 10 குட்டி போட்டுச்சுங்க. 10மே மேலாக போட்டுச்சுங்க. அந்த மேல்லாம் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரியே வந்திருக்குங்க. ஏன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா டெய்ல் வருதோ இல்லையோ பாடி சைஸு நல்லா ஹெவியாகவே வருது. இந்த ஃபிஷ்ஷுக்குலாம் பார்த்திங்கனாலே தெரியும். இல்லை பாருங்கள், 2 வெரைட்டி மாதிரி உங்களுக்கு தோணும். ஷார்ட் பாடியும் இருக்குது, ஷார்ட் டெயில் கொண்ட வெரைட்டியும் இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே ஃபுல் பிளாக் தான். வெரைட்டி கொஞ்சம் மாறுது, நிறையா எடுக்கிறது பேட்ச் நிறையா எடுக்க வெரைட்டி மாறிக்கிட்டே இருக்குது. இந்த டேங்க்கில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை காய்ஸ். இது கொஞ்ச நாளில் இது டேங்க்கை மாற்றணும். இதுவும் சேம் அதே மாதிரி சிமெண்ட்டு தான் போடணும். ஏன்னா கவர் இதோட 2 வாட்டி மாற்றியாச்சு. ஏன்னா கவரோட லைஃப் அவ்வளோதான் வரும் பிளாஸ்டிக்கு. நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுனால அங்கங்கே இது கிராக் வந்துடுது போல். அதனால தான் வாட்டர் இப்போ மெதுவாக தான் லீக் ஆகுது. அதனால் இப்போ நல்லாவே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் க்ரௌடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே இந்த டேங்கில் கொஞ்சம் செமி அடல்ட் சைஸ் மட்டும் தான் கைஸ் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்போ அப்படியே அடுத்த டேங்க்கு போவோம். ஓகே காய்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேங்க்கு. என்னடா மேலே இத்தனை டேங்க்கில் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃபீமேலோட இப்போ பார்த்திங்கன்னா மேலே தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒரு 3 டேங்க்கு தான் வச்சுருக்கேன். இதில் இது என்ன டேங்க் பார்த்திங்கன்னா, இது மினரல் வாட்டர் கேன் தான். இது இப்போ தான் ரீசெண்டாக தான் செட் பண்ணேன், ஒரு 2 வீக்ஸ் தான் ஆச்சு. அதை கட் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் இது சேம் அதே பிளான்ட் இருக்குது. இது என்னடா டேங்க் இவ்வளோ கவலைக்கிடமாக இருக்குது, இவ்வளோ க்ளவுடாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் பெனிஃபில் பாக்டீரியா இன்னும் வளரலை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக செட் பண்ணதுனால. இல்லை அப்படியே இருந்தாலும் வளருமேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஸ்டோன் போட்டிருப்பேன், உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது பார்த்திங்கன்னா ஸ்டோன் மெச்சூர்ட் ஆகாத ஸ்டோன் போட்ட போல். அதனால் ஒரு 2 வாட்டி மாற்றினாலும் தண்ணி இன்னும் க்ளவுடாக தான் இருக்குது. ஆனால் ஃபிஷ்ஷு நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. ஏதோ ஒரு ஃபிஷ்ஷு அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்கனால வாட்டர் சேஞ்ச் பண்ணலை. மேபி நாளைக்கு வாட்டர் சேஞ்ச் டைம் இருந்தால் மாற்றலாம். ஆனால் ஃபிஷ்ஷு ஆக்டிவாகவே இருக்குது. அதனால் ஒரே ஒரு காரணத்தினால நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதில் பிளான்ட் க்ரோத் இப்போ கம்மியாக தான் இருக்குது. இதில் எத்தனை ஃபிஷ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 30 இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுவும் எல்லாமே செமி அடல்ட் சைஸ் தான் இருக்குது. இதுதான் நம்மக்கிட்ட இருக்க 3 பேட்ச், 3 பேட்சில் 3 தொட்டியில் இருக்க மேல் கப்பி ஃபிஷ்ஷு. இது எல்லாமே மூத்தக்குடியிலேருந்து தான் வந்தது. அடல்ட்டு சைஸு இருந்து தான் இத்தனை குட்டியுமே வந்தது. இப்போ ஃபீமேல் தொட்டியை நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபீமேல் டேங்க்கு. ஃபீமேல் டேங்க் பார்த்திங்கன்னா மேல் டேங்க் கம்பேர் பண்ணுறப்ப கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகம். ஏன்னா இருக்கிறதுலேயே இந்த டேங்க் தான் என்கிட்ட பெருசு. அதனால் இது ஃபீமேலாக விட்டு வச்சுருக்கேன். மேலு தான் 3 டேங்க்கில் விட்டு வச்சுருக்கோம். ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேங்க்கில் தான், இன்னும் ஒரு 2 டேங்க்கில் விட்டு வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கவுண்ட் எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 80 ஃபிஷ் இருக்கும். ஒரு 70லேருந்து 80 இருக்கும். இந்த டேங்கை பற்றி சொல்லணுன்னா, இது பிளாஸ்டிக் கண்டெய்னரு. ஆனால் நார்மல் ட்ரே மாதிரி இருக்காது. இது ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கும் அந்த ட்ரே பார்த்திங்கன்னா. அதனால் தண்ணி அப்படியே நிற்குனால அப்படியே யூஸ் பண்ணியாச்சு. இது ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் தான். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுலேயும் பார்த்திங்கன்னா மண் போட்டு பிளான்டிங் பண்ணியிருக்கோம். இதில் சன்லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால பிளான்ட் க்ரோத் இருக்காது, வச்சபடியே தான் இருக்கும். இதில் கொஞ்சம் ஒரு சில பிரான்ச்சு ஃபாக்ஸ்டைல் இருக்கும், அதுவும் அப்படியே தான் இருக்கும். மிச்சது சேம் அதே நார்மல் பிளான்ட்டு தான். இது பார்த்திங்கன்னா இந்த டேங்கை பற்றி சொல்லணுன்னா, எவ்வளோ ஃபுட்டு போட்டாலும் இந்த டேங்க் அடங்காது. அப்படியே ஒரு டப்பாவே எடுத்து கவுத்தாலும் அடுத்த நிமிஷமே காலி பண்ணிடும். என்கிட்ட இருக்கிற
எல்லா டேங்க்லேயுமே இந்த டேங்க் மட்டும்தான் எவ்வளோ ஃபுட்டு போட்டாலும் வேஸ்ட்டே பண்ணாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்றது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழே எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குன்னு. ஏன்னா அப்படி சாப்பிடுதுங்க. தெரியும் எனக்கு கவுண்ட் அதிகமாக இருக்குன்னு. ஆனால் எவ்வளோ போட்டாலும் ஃபுட்டை காலி பண்ணிடுதுங்க. அதனால் இந்த டேங்க்கில் ஒரு பெனிஃபிட்டு தான் இது. ஏன்னா ஃபுட்டு வேஸ்ட் ஆகாது இதில். மற்ற டேங்க்கில் வேஸ்ட் ஆகிற ஃபுட்டும் இந்த டேங்க்கில் போட்டுருவோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயப்படுங்க. இப்போ பசியால் இருக்கனால கைக்கிட்ட வருதுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பயந்துச்சுன்னா பக்கமே நம்ம கை பக்கமே எட்டி பார்க்காதுங்க. பார்த்தாலே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா சைஸு கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா ஃபீமேல் எல்லாமே ஒரே டேங்க்கில் போட்டு வச்சுருக்கனால அடல்ட்டும் இதில் தான் இருக்கும், செமி அடல்ட்டும் இதில் தான் இருக்கும். அதனால் சைஸ் கொஞ்சம் இப்போ மிக்ஸ்டாக தான் இருக்குது. இது ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசணும்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே இப்போ இடம் சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா எல்லாமே ஓவர் க்ரௌடாக இருக்குது எல்லா டேங்க்லேயுமே. அதனால் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த ஃபுல் பிளாக்கை மட்டுமே வேறு டேங்க் ஒரு பெரிய டேங்க்லாம் விட்றதா ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். அதனால் சீக்கிரமாக அந்த வீடியோ எடுத்து போட்டுடலான்னு ஃபாஸ்ட்டாக பேசிகிட்ருக்கோம். அப்படியே பக்கத்தால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோக்கல் கப்பி ஃபிஷ் டேங்க் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஃபீமேல் இருக்கும். இதுவும் லாஸ்ட்டாக போட்ட பேட்ச் தான். பிளாக் கலர் போட்ட லாஸ்ட்டாக போட்ட பேட்ச் தான். இதுவும் இப்போ குட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அங்கங்கே குட்டி சுற்றுது பார்த்தாலே தெரியும். அந்த சைடில் ஒன்று சுற்றுது. இதெல்லாமே இந்த பிளாக் கலர் தான் போட ஆரம்பிச்சிருக்குங்க. அதனால் இதுவும் செப்ரேட்டாக பிரிச்சாகணும். இதில் ஒரு 20 இருக்குங்க. இது அவ்வளோதான். அப்புறம் ஃபீமேல் டேங்க் முடிஞ்சு. இன்னும் என்கிட்ட ஒரு 2 டேங்க் தான் இருக்குது. அது அப்புறமேட்டு டைம் கிடைக்கிறப்ப அப்லோட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற ஓவரால் வியூ இதாங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு டேங்க் இருக்குது. நான் அதை அப்புறமேட்டு காமிக்கிறேன். இப்போ தான் ஒரு மினி பாண்ட் செட்டப் மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இடம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால ஒரு மினி பாண்ட் செட்டப் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அது செட்டப் பண்ணோடனே மேல் ஃபிஷ் செப்பரேட்டாகவும் ஃபீமேல் ஃபிஷ் செப்பரேட்டாகவும் உள்ளதான் ஐடியா. அப்புறம் இதை பற்றி சொல்லணுன்னா, இந்த டேங்க்கை பற்றி சொல்லணுன்னா இன்னும் ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா பேபி சுற்றுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் எல்லாமே ஃபீமேலாக தான் இருக்குது, மேலே கிடையாது. ஆனால் பேபிஸ் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா இன்ன வரைக்குமே பேபிஸ் போட்டுட்ருக்கு. எப்படி போடுதுன்னு எனக்கு தெரியல. மேலும் நான் அப்பப்போ தொலைவி பார்ப்பேன். ஆனால் ஒரு மேல் கூட கண்ணில் படாது. ஆனாலும் பேபிஸ் இறங்கிட்டுருக்கு. பேபிஸ் எப்படி இறங்குன்னு நான் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபீமேல் எப்படி எக்லே பண்ணும், எப்படி குட்டி போடும், எப்பப்போ குட்டி போடும், எப்படி ப்ரீட் ஆகும், அதெல்லாம் நான் ஒரு வீடியோ செப்பரேட்டாக சொல்கிறேன். இது என்கிட்ட இருக்க டேங்க்கு காமிக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். அவ்வளோதாங்க. வேறு எதுவும் இல்லை. இது எல்லாமே ஃபீமேலாக தான் இருக்குது இந்த டேங்க்கில். இப்போ கூட மேல் ஏதோ இருக்கான்னு நான் தொலைவிட்ருக்கேன். ஆனாலும் எப்படியோன்னு பேபிஸ் இறங்குதுங்க இந்த தொட்டியில். ஒரு 4-5 இது இருக்குது. இது கொஞ்சம் பிளாக் கலராக இருக்கிறதுனால ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம்.